கவியரசு ஐயா அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறாரு. அதனால் அவரை இறுதியாக பேச வைக்கணும், முழுமையாக ஒரு பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஐயா அவர்கள் இப்பொழுது கவியரசு கண்ணதாசன் பன்முக பார்வை என்கிற தலைப்பிலே சிறப்பான ஒரு உரையை வழங்குவார்கள். இது ஒரு குழந்தை பாடும் தாலாட்டு. என்னை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஆனால் எதிர்க்க இருந்து வாட்ச் பண்ணிட்டு கேட்டுக்கின்னு தான் இருப்பேன். இந்த இடத்துல இருந்ததில்லை, இப்போ தான் இருக்கேன். எப்படி ஒரு நம்ம குடும்பத்தில் ஒரு குழந்தைய வந்து எப்படி இருந்தாலும் பாராட்டி அவங்க கேட்குற மழை சொல்லு கேட்குறதுக்கு வரும். அது மாதிரி என்னை வந்து தலைவரும் திரு பிரபாகரன் செயலர் அவர்களும் நீங்கள் வந்து பேசுங்க இந்த இதுக்கு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்காக வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப இந்த கவிதைகள்லாம் பாட தெரியாது. அது இல்லாமல் எனக்கு கொடுத்த தலைப்பு 99.9% பேசிட்டாங்க, எல்லாருமே பேசிட்டாங்க. இதுக்கு மேலே அதில் பேசுகிறதுக்கே இல்லை. கண்ணதாசனை பற்றி வருஷம் ஃபுல்லாக பேசலாம், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம பேசுகிறதுக்குன்னு அது ஒரு கலை, பேசும் கலை, அதில் ஒரு திறமையெல்லாம் வேணும். அந்த அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் இல்லை. இன்னும் சாதாரண இப்போது வீட்டில் ஒய்ஃபு காஃபி போட்டு கொடுக்குறாங்க. டெய்லி காலையில் எழுந்த உடனே காஃபி குடிக்கிறோம், நல்லா இருக்குது. திடீர்னு ஒரு நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க படுத்துன்னு இருக்கும்போது நான் காஃபி போட்டு எடுத்து போய் கொடுப்பேன். அது நல்லா இருக்காது, இருந்தாலும் ஒரு சந்தோஷம் அவங்க முகத்தில். ஒரு நாளாவது காஃபிலாம் போட்டு கொண்டாந்து கொடுக்குறாரு இவர், அது நல்லா இல்லைனா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க முகம் ஒரு திருப்தியை போட்டு கொண்டு வந்து கொடுத்ததே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த இலக்கிய மன்றத்தில் நான் பேச வந்தது எனக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி பேசுகிறதுக்கு நேரம் இல்லைன்னாலும் ஒரு சில கருத்துக்கள், நான் கண்ணதாசனை பற்றி பேசுறதுக்கு ஒரு 2 புக்கு கூட வாங்கி 2 நாளாக படித்தேன். வனவாசம்னு ஒன்று, கண்ணதாசன் பாடல்கள், அதுக்கு ஒரு பெரிய ஒரு 20 பக்கம் நோட்ஸு கூட இருக்குது பேசுகிறதுக்கு. ஆனால் நிறைய பேசிட்டாங்க. நான் விரும்பி பேசுனா ரிப்பீட் ஆன மாதிரி தான் இருக்கும், பாடல்கள்லாம் எழுதி அதை கருத்துக்கள்லாம் சொல்கிறதுக்கு. சரி, இப்போது இந்த இலக்கிய வட்டம் எதுக்குன்றது சில கருத்துக்களை மட்டும் சொல்லிடுறேன். அப்புறம் கண்ணதாசனை பற்றி இலக்கிய வட்டம் எதுக்கு நம்ம நடத்தணும்? எவ்வளோ 497 வருஷம் ஏதோ மாதம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு ஒரு லாங் ப்ராசஸில் இலக்கிய வட்டம் நடத்துகிறோம். இதில் வந்து ஒரு ப்ராஃபிட் நோக்கோட எதுவுமே கிடையாது. இதில் வந்து ஒன்றும் பெரிய வருமானம், நம்ம எவ்வளோ வேலையெல்லாம் விட்டுட்டு தான் இங்கே வந்துருக்கிறோம். எல்லாத்துக்குமே ஒரு காரணம் ஒரு சேவை மனப்பான்மை, நம்மளுக்கு இருக்கிற ஒரு மகிழ்ச்சி, அந்த தமிழ் மீது இருக்கின்ற ஒரு பற்று, அதுதான் இது ஒரு இணைப்பு. நமக்கு எல்லாத்துக்குமே இங்கே இணைக்கிறது வந்து தமிழ் மீது ஒரு பற்று. ஏன்னா இப்போ தமிழை அழிச்சிடலான்னு சிலர்லாம் நினைக்கிறாங்க. எவ்வளோ பேர் தமிழ் அழிச்சிடலாம், ஒரு இனத்தை அழிக்கணும்னா மொழி அழிக்கணும்னு வாங்க. ஒரு இனத்தை அழிக்கிறதுக்கு காரணம் வந்து இனம் அழிக்கணும்னா மொழி அழிச்சிட்டா இனம் அழிஞ்சிட்டோன்றது சில கருத்துக்கள்லாம் இருக்குது. இது நான் அரசியல்லாம் பேசலை. அந்த தமிழை வாழ வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா நம்ம தமிழராக பிறந்திருக்கிறோம், நம்மளுடைய தாய்மொழி தமிழ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மொழி இருக்கும். நம்மளோட தாயை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை முக்கியமானது. நம்ம வந்து தாயை காப்பாற்றணும்னா தமிழ் மொழியை காப்பாற்றணும். அந்த மொழி தான் நம்மளுக்கு இந்த லெவலில் நம்மளை உயர்த்தி இருக்குது. இந்த இடத்துல வந்து இருக்கிறோம் கொஞ்சம் பெருமை. இப்போ தமிழ்நாடு பல துறைகளில் முன்னேறி இருக்குது, எவ்வளோ துறையில் நம்பர் 1. அதுக்கு காரணம் என்னன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் ஒன்று ஆங்கிலமும் ஒன்று இருக்குது. ஆங்கிலம் இந்தியாவில் தமிழ்நாடு தான் மிகச்சிறப்பாக பேசுது. அதுக்கும் முக்கியமான காரணம் ஆங்கிலம் நம்ம படித்ததுக்கு காரணம் என்னென்னா பள்ளி கல்வி. கல்வியில் நம்ம முன்னேற்றம் எங்கேயோ ஃப்ரண்ட்டில் இருக்கிறோம். அந்த கல்வி எதனாலன்னா தாய்மொழினால் வந்தது நம்மளுக்கு முன்னேற்றம். அப்போ எங்கே தொடங்குதுன்னா தாய்மொழி கல்வி, தமிழ் கல்வி நம்ம முன்னேற்றம் அடைய, அதன் மூலமாக ஆங்கிலம் கட்டுறோம். ஆங்கிலம் கட்டுறதுனால பொருளாதார முன்னேற்றம். இன்றைக்கி நம்ம குடும்பங்கள்லாம் ஒரு கீழ்நிலை, ஏழை நிலையிலேருந்து ஒரு மிடில் கிளாஸுக்காவது வந்துருக்குது. அதுக்கு காரணம் நம்ம தமிழ் மொழி. நான் என்னென்ன கண்ணதாசனை பற்றி சொல்லலையேன்னு நினைக்காதீங்க. தமிழ் மொழி வளர்ந்ததுக்கு காரணம் என்னென்னா நம்ம அந்த காலத்துலேருந்து திருக்குறள், அறநெறி நூல்கள், திருக்குறள், இலக்கியங்கள், எவ்வளோ இலக்கியங்கள்லாம் இருக்குது. சிவக சிந்தாமணி, கண்ணகி வரலாறு, இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம், இது எல்லாமே நம்மளுக்கு தமிழ் மொழியில் எந்த மொழியிலும் இல்லாததெல்லாம் கருத்துக்கள்லாம் இருக்குது. ஆனால் யாருக்கு இது தெரிஞ்சதுன்னா கவிஞர்கள், ஒரு ஸ்கூல் டீச்சரு, ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரு, ஒரு தமிழ் அறிஞர், இவங்களுக்கு மட்டுமே வாய்க்கப்பட்ட ஒரு இலக்கியங்கள். அந்த சுவை, ஒரு மாம்பழத்தை கட் பண்ணி சொலையாக கொண்டு வந்து, பலாப்பழத்தை கட் பண்ணி முள்ளெல்லாம் நீக்கிட்டு சொலையாக கொண்டாந்து கொடுத்தாங்க. அதை வந்து யார் செய்ததுன்னா கண்ணதாசன் நம்மளுக்கு செய்தார். குடிசையில் இருக்கிற ஏழை வீட்டில் இன்றைக்கும் கம்பராமாயணத்தில் இருக்கிற வசனங்கள், அதில் சொல் அழகுகள்,
நிறைய கவிதைலாம் சொன்னாங்க. இப்போ சீதையை பற்றிலாம் கூட பேசுனாங்க. அந்த காம்ப்ளிகேட்டட் அந்த வார்த்தைகளை மிக எளிமையாக பாட்டில் திரை இசை பாடல்களில் வச்சு குடிசையில் ஒலிக்க வச்சாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாத, ராத்திரி 10 மணி ஆனால் அந்த சிலோன் டிவி ஒன்று போடுவாங்க. ராத்திரி 10 மணிக்கு அப்போல்லாம் தூக்கம் வரலன்னா அந்த சிலோன் டிவி 10 மணிக்கு அந்த தமிழ் பாட்டு போட்டால் அதில் நிறைய கண்ணதாசன் பாடல் தான் வரும். அந்த சோக பாடல்கள் வரும், தத்துவ பாடல்கள் வரும், எல்லா பாடவும் அந்த மெலோடி சாங்குன்னுவாங்க. அதை பார்த்தா தூக்கம் வந்துடும், தூக்கிடுவாங்க. எல்லாம் தூக்கம் வர்றதுக்கு கடவுளுடைய அருள்னுவாங்க. கடவுள் இருந்தால் தான் தூக்கம் வரும். தூக்கன்றது காட்ஸ் கிஃப்ட்னு சொல்லுவாங்க. அந்த தூக்கத்தை எது கொடுத்ததுன்னா கண்ணதாசனுடைய தமிழ், அந்த இனிமை, கண்ணதாசனுடைய பாடல் அதுதான் கொடுத்தது. அப்போது கடவுளாக நம்ம நினைக்கிறது எது? கண்ணதாசன் பாடல்கள், தமிழ். கண்ணதாசன் வந்து தனியே இல்லை, அவரும் தமிழ் தான். தமிழை நம்ம புகழணும்னா கண்ணதாசனை புகழ்ந்துங்க. இப்போ கண்ணதாசனை புகழ்ந்தா தமிழை புகழ்ந்த மாதிரி. அது வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. காவியத்திலேருந்து வர நம்மளுடைய முன்னோர்கள் வரிசையில் வரவர். எப்படின்னா இளங்கோவடிகள், திருவள்ளுவர், அதுக்கு அடுத்தது கம்பர், இந்த மாதிரி ஒரு பட்டியல் இருக்குது நம்மளுக்கு. பாரதியார், பாரதிதாசன், இவங்கெல்லாம் வந்து அந்த கவிஞர்கள். அதில் வந்து பழைய போக போக இருக்கிறவங்களுக்கெல்லாம் புரியாத கவிதைகள். பட் அதனுடைய தொடர்ச்சி நீட்சி யாருன்னா கண்ணதாசன். நம்ம வாழுங்காலத்தில் இருந்தார். ஒருவேளை நீங்கள் நிறைய பேர் இந்த ஐயாலாம் அவரை பார்த்துருக்கலாம். நான்லாம் பார்த்ததில்லை, கண்ணதாசன் அவர்களை பார்த்ததில்லை. ஏன்னா நான் படிக்கிற சின்ன பையன் நான் படிச்சுன்னு இருந்தேன். அப்போல்லாம் கண்ணதாசன் பாடல்கள், சினிமா பாடல்கள்லாம் பார்ப்பேன். தெரியும், அவரை பார்க்குற இதுவெல்லாம் கிடையாது, வில்லேஜில் இருந்ததுனால. ஸோ அப்போது நம்ம வந்து அந்த வரிசையில் திருவள்ளுவரை பார்க்கல, கம்பரை பார்க்கல, இளங்கோவடிகளை பார்க்கல. நம்ம காலத்தில் வாழ்ந்த கண்ணதாசனை இருக்கிறோம். நம்ம பார்க்கலன்னா கூட அவருடைய பாடல்களோட வாழ்ந்துக்கின்னு இருக்கோம். இன்றைக்கும் தமிழ் மொழி அழியாமல் இருக்கிறதுக்கு காரணம் கண்ணதாசனும் ஒருத்தர். ஏன்னா அதனால தான் இன்றைக்கும் தமிழ் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்குது. எங்கே ஒரு ரோட்டில் போயின்னு இருந்தாலும் ஒரு கண்ணதாச பாட்டு. ஒரு கல்யாணம் வீட்டில் போனீங்கன்னா ஒரு கல்யாண மணப்பெண்ணை கூட்டின்னு வரத்துக்கு ஒரு பாட்டு. ஒரு கோயில் திருவிழாவில் கண்ணதாசன் பக்தி ஒவ்வொன்றும். அவர் சின்ன வயசுலேருந்து பட்ட கஷ்டங்கள், அவருடைய வனவாசம் புக்கு படிச்சிங்கன்னா தெரியும். நானே நேற்று தான் ஃபுல்லாக படித்தேன், ஒரு புக்கு ஃபுல்லாக படித்தேன் ஒரே நாளில். அவர் வந்து சின்ன வயசில் 17-16 வயசில் வீட்டை விட்டு தனியாக வெளியே வந்து, ரொம்ப ஏழ்மையான குடும்பம், பாட்டு எழுதி ஒவ்வொரு பதிப்பகத்துக்கும் படியேறி திருப்பி அனுப்பி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அவருடைய ட்ரிப்ளிகேனில் தான் இருந்திருக்காரு. பீச்சுக்கு போய் மணலில் படுத்துக்கின்னு இருக்காரு. கையில் காசு கிடையாது, சாப்பாடு கிடையாது, பள்ளம் தோண்டி படுத்துருக்காரு. போலீஸ்காரங்க வந்து தட்டி அனுப்புகிறாங்க. தங்கறதுக்கு இடம் இல்லை. அவருடைய நண்பர்கள் ஒவ்வொரு திருச்சிக்கு போகிறாரு, புதுக்கோட்டைக்கு போகிறாரு, சென்னைக்கு வராரு. கையில் காசு இல்லை, ட்ரெயின் டிக்கெட் இல்லாமல் தான் வந்திருக்காரு. இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு இருக்கார் அவர். அப்படி கஷ்டங்கள் எங்கன்னா அவரே சொல்லியிருக்காரு, என்னுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி வாழக்கூடாதுன்றதுக்கு என்னுடைய பரிசுத்தை படிங்க. என்னுடைய காந்தி சுயசரிதை வேற, உண்மையை பேச என்னுடைய சுயசரிதை ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கண்ணதாசன் உண்மையை பேசுகிறவர். காந்தியினுடைய புக்கை படிச்சுட்டு அவர் உண்மையை பேசுகிறாரு. என்னுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி நீங்கள் வாழக்கூடாதுன்றதுக்கு என்னுடைய வாழ்க்கை வரலாறு படிங்க, ஆனால் நான் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு வாழுங்க. இது மாதிரி ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனிதன், மனிதாபிமானம், மனிதனாக பிறந்தவங்க மனிதாபிமானம் முக்கியம். மனுஷனாக இருக்கணும். ரெட்ட வேடெல்லாம் இல்லை, அவர் கிளீனாக சொல்லிட்டாரு. தன்னுடைய வாழ்க்கை வந்து நான் இவ்வளோலாம் தவறெல்லாம் பண்ணியிருக்கேன், இப்படிலாம் இருக்கேன், இதெல்லாம் நீங்கள் பண்ணாங்கன்னா கஷ்டம் வரும்ன்றத நெருப்பில் கை வச்சா சுடுன்னு சொல்கிறாரு. நானும் போய் நெருப்பில் தான் கை வைப்பேன், சுட்டுக்கிட்டு தான் பண்ணுவேன்னு இல்லை, நம்மளுக்கு டீச் பண்ணுறாரு அவர். ஸோ அதை ஏற்றுக்கணும். அவர் இது வந்து